பக்தா, ஏன் கலங்குகிறாய்? உன் அப்பா சாயி பேசுகிறேன். கவலைப்படாதே. என் பக்தனை ஒருபோதும் வருத்தப்பட விடமாட்டேன். உன் கஷ்டங்கள், வருத்தங்கள் அனைத்தும் உன் பிரார்த்தனை மூலமாக என்னால் கேட்க முடிகிறது. என்னை நோக்கி பக்தி பாதையில் அடி வைத்தாலும் பல 100 அடிகள் வைத்து உன்னை ஓடோடி வந்து காப்பேன். உன் இதய வாசல் கதவை திறந்து வை. உன் இதயம் என்னும் இல்லத்தில் குடியேறுகிறேன். உன்னை வாழவிடாமல் நினைப்பவர்கள் எண்ணம் ஈடேற விடமாட்டேன். உன் அருகில் நின்று காப்பேன். பக்தா, உன்னை தூற்றியவர்கள் இனிமேல் புகழ்வார்கள். உன்னை கண்டு ஒதுக்கியவர்கள் உன்னை அழைப்பர். வேலைக்கு போகாமல் அடம்பிடிக்கும் பக்தன் இனிமேல் வேலைக்கு போவான். பள்ளிக்கு செல்லாமல் அடம்பிடிக்கும் பக்தன் இனிமேல் பள்ளி செல்வான். தொழில் நடக்காமல் அவதியுறும் பக்தன் இனி தொழில் நடக்கும். சாயி அப்பா சொல்வதை கேள். வருந்தாதே, கண்ணீர் விடாதே. உன் கண்ணீர் துடைக்க இதோ வந்து விட்டேன். நம்பிக்கையுடன் இரு, பொறுமையாக இரு, விடாது முயற்சி செய். உன் உள்ளத்தை பூஞ்சோலையாக்கு. அந்த பூஞ்சோலையில் நான் அமர்வேன். நான் அடிக்கடி உன்னை தேடி வருகிறேன். நான் எந்த உருவத்திலும் உன்னை தேடி வருவேன். எந்த உயிரினத்தையும் விரட்டாதே. எந்த உயிரினத்திற்கு உணவளித்தாலும் எனக்கு வந்து சேரும். அன்பாக விரட்டு, காயப்படுத்தாதே. எல்லா உயிர்களும் சாயியை பார்க்கிறவன்தான் என் பக்தன். என்னை நோக்கினால் உன்னை காப்பேன். இப்பொழுது ஷிரடி கிராமத்தில் நடந்த சாயி பக்தைக்கு ஒரு உண்மை அதிசய சம்பவத்தை கூறுகிறேன். சாயி தன் பக்தையின் குறை எவ்வாறு நீக்கினார் என்பதை கேளுங்கள். ஒரு பக்தை தன் கணவன் மிகுந்த நோய்வாய் பெற்றுள்ளார், அவரை குணப்படுத்துங்கள் பாபா என மனமுருகி வேண்டிக் கொண்டே இருந்தாள். அவள் அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மருத்துவர்களும் வைத்தியம் பார்த்தார். ஆனால் நோய் குணப்படவே இல்லை. அந்த பக்தையின் கணவர் படுத்த படுக்கையானார். ஆனால் மிகவும் மனமோர்த்தமுட்டு அந்த பக்தை பாபாவை வேண்டி விரும்பி விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு சாயி அவர் கனவில் தோன்றினாள். உன் கணவன் சீக்கிரம் குணமடைவான், பக்கத்து ஊரான அகமது நகருக்கு போ என்றார். மறுநாள் தன் கணவனை அழைத்து கொண்டு அருகே இருந்த அகமது நகருக்கு சென்றாள். அங்கு உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் புதிதாக வந்திருந்தார். அவரிடம் தன் கணவன் உடைய உடல்நிலை மோசமானது உள்ளது என்பதை சொல்லி விளக்கி காட்டினார். மேலும் தன் கனவில் பாபா வந்து கூறியதால் தான் அங்கு வந்ததாகவும் கூறினாள். அந்த டாக்டர் மௌனமாக பரிசோதித்து மருந்துகளை வாங்கி வர சொன்னார். அந்த பெண்மணியும் மருந்துகளை வாங்கி வந்து காட்ட டாக்டரை தேடினார். அந்த டாக்டர் காணவில்லை. அவள் மருத்துவமனை முழுக்கவும் தேடினாள். அந்த டாக்டர் அவள் கண்ணில் படவே இல்லை. அங்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் யார் என்று அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை. மருந்தை கொடுத்தாள். சிறிது காலம் கழித்து அவள் கணவன் சுகமடைந்தான். அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அந்த டாக்டர் சாய்பாபா தான் என்ற உண்மை. சாய்பாபாவுடைய அதிசயங்கள் இனி தொடரும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராஜாதிராஜ மகாராஜ் யோகிராஜ். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ராஜாதிராஜ மகாராஜ் யோகிராஜ். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.